அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது சில கிரகங்களோடு சேர்க்கை இணைவின் மூலமாக சில யோகங்களை உருவாக்கும். அதுவே சில கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து பெயர்ச்சியாகி சஞ்சாரம் மேற்கொண்டு பார்வை பதித்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி அது ஒரு விதமான பலன்களை தரும். இவ்வாறு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னிச்சோ அல்லது மற்ற கிரகங்களோடு இணைந்தோ ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க. அந்த தாக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நன்மையை மட்டுமே வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, தீமையை மட்டுமே வழங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் ஒரு விஷயத்துல நல்லதா இருந்ததுன்னா இன்னொரு விஷயத்துல கெடுபலனாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி நடக்க ஆரம்பிக்கும். அதுல நாம என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நன்மையா நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் தீமையா நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல நாம திட்டமிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான சூழ்நிலையோடு நாம ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் கடக்க முடியும். அந்த வகையில டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி உருவாக இருக்கின்ற இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை நல்லதை ஏற்படுத்த போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும், தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலன்ல கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக
தானாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. திருமண முயற்சிகளும் சாதகமாகவே முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க.
உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும். திருமணம் விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.